Okay, now we have to discuss about impulsive force. Already we touched that impulsive force. What is the impulsive force? I had many examples in your classrooms, but now இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வரையும் இது தான் நடத்திருக்கேன். ஜஸ்ட் நான் எதுக்கு எழுதி போட்டிருக்கேன்னா ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறதுக்காக தான் எழுதி போட்டிருக்கேன். ஆஃப்டர் தட் இது வரையும் 10 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்டால் இது வரையும் நீங்கள் எழுதிங்க. அண்ட் தென் 10 மார்க்கில் கேட்டால் கரோலரி 1 2 3 4 5 நான் எழுதல 5 கரோல் வரைக்கும் சேர்த்து நம்ம பார்த்துக்கணும். சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இம்பேக்ட் ஆஃப் த ஸ்மூத் ஸ்பியர் ஆன் ஃபிக்ஸ்டு ஸ்மூத் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி உங்களுக்கு ரீகால் பண்ணால் இம்ப்ளசிவ் ஃபோர்ஸ், வாட் இஸ் த இம்ப்ளசிவ் ஃபோர்ஸ்? ஆல்ரெடி யூ நோ தட் ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஃபோர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியாத ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரிக்கெட் பால் அடிக்கும் பொழுது ஃபாஸ்ட்டாக வருது. அந்த கிரிக்கெட் பால் நம்ம ஒரு கிக் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் பட்ட உடனே எவ்வளோ லாங் போயிட்டு இருக்குது, அந்த எவ்வளோ படுதில்லை அந்த டச் ஆகிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. வி கேனாட் ஃபைண்ட் எவ்வளோ நேரம் அந்த ஃபோர்ஸ் வந்து பெரிய ஃபோர்ஸ், வெரி லார்ஜ் ஃபோர்ஸு. பட் ஆனால் ஸ்மால் இந்த டைம் டியூரேஷனில் நடக்கிற ஃபோர்ஸு, அதுதான் நம்ம வந்து இம்ப்ளசிவ் ஃபோர்ஸு. ஆல்ரெடி கிளாஸில் நடத்திருக்கோம். அதை டெஃபினேஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்கிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் அப்படி இருக்குன்னு பார்த்தோம். இல்லைனா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஐ ஈக்குவல் எம்வி மைனஸ் எம்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதான் அதுக்குள்ள ஈக்குவேஷன். நிறையா நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து பிஃபோர் இம்பேக்ட்டு, இது ஆஃப்டர் இம்பேக்ட். இந்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டேன்னா இது வரைக்கும் உனக்கு இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுதி போட்டுறது என்னன்னா காமன் நார்மல். இதுதான் இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா காமன் நார்மல். ஆல்ரெடி 2 ஸ்மூத் ஸ்பியர் எடுக்கும்பொழுது நான் கிளாஸ் நடந்திருக்கிறேன். காமன் நார்மலுங்கிறது எதுனா 2 ஸ்பியர் வந்து இப்போ இன்பிஞ்சி டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இந்த லைன் தான் நம்ம வந்து காமன் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நான் அடுத்த ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம். அதில் எது காமன் நார்மல் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நடத்துனதில் ஒரு சில ஹிண்ட்ஸ் மட்டும்தான் எழுதி போட்டிருக்கேன். இப்போ வந்து வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட் ஈக்குவல் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட் பேரலல் இன் த டைரக்ஷன் ஆஃப் த பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வெலாசிட்டி பிஃபோர் இம்பேக்ட் என்ன சொல்லியிருக்கிறோம்? பிஃபோர் இம்பேக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? வி சைன் ஆல்ஃபா இதுலேருந்து எடுத்துருப்போம். பிஃபோர் இம்பேக்ட் வி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் வி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இதோட டிகிரி ஏன் 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக வந்து 90 டிகிரி. இது பார்த்தோம்னா 90 டிகிரியில் வரும். மைனஸ் தீட்டா, அந்த மைனஸ் தீட்டாவை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு போட்டிருக்கோம். அகைன் வி சைன் தீட்டா ஈக்குவல் வி காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன ஆகும்? சைன் தீட்டாவாகும். ஸோ என்ன ஆகுது? சைன் ஆல்ஃபா, யூ சைன் ஆல்ஃபான்னு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் 1. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீகால் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பை நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்ட் லாவை யூஸ் பண்ணியிருப்போம். V2 மைனஸ் V1 ஈக்குவல் டு மைனஸ் U2 மைனஸ் U1. இந்த யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 2 ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். வி காஸ் தீட்டா ஈக்குவல் டு EU காஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 1 இருக்குது, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுவோம். எப்படின்னா எதை மாதிரி ஆட் பண்ணியிருப்போம்? வி சைன் தீட்டா வி ஸ்கொயர் சைன் தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. நம்ம ஆல்ஃபா ஆட் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணி என்ன செய்யிருப்போம்? காமனாக இதை வெளில எடுத்துருப்போம். வி ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துருப்போம். வி ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துகிட்டு என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துருக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ வி ஸ்கொயர் வேல்யூ மட்டும் வந்துருக்கும். சேம் அதே மாதிரி இதில் எதை காமனாக வெளில எடுத்துருக்குறோம்? யூ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துருப்போம். யூ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துகிட்டா பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். அதாவது
யூ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துருக்குறோம். யூ ஸ்கொயர் காமனாக எடுத்துகிறோம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வந்திருக்கிறோம். அகைன் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம், ரூட்டை கேன்சல் பண்ணுறோம். சாரி, டேக்கிங் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வருது? வி ஈக்குவல் u root of sin square alpha plus e square cos square alpha, equation 3. இது வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இது என்னது? வெலாசிட்டி. இது வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி எது கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் இம்பேக்ட். இது வந்து ஆஃப்டர் இம்பேக்ட். நம்ம ப்ராப்ளத்திலே எதாவது கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் இட் இஸ் வெலாசிட்டி அண்டு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப்டர் இம்பேக்ட் அதான் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் இம்பேக்ட்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன், என்ன டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப்டர் இம்பேக்ட் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா ஈக்குவேஷன் 2/1 ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட இதோட டைரக்ஷன் கிடைக்கும். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் நமக்கு கிடைச்சிடும் ஆஃப்டர் இம்பேக்ட்டு. ஸோ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 ரெண்டுத்தையும் நான் எழுதிருக்கிறேன். ரெண்டுத்தையும் எழுதினோன்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு காஸ் தீட்டா விக்கு வி கேன்சல் ஆகிடுது. வி காஸ் தீட்டா டிவைடட் பை வி சைன் தீட்டா ஈக்குவல் இ யூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை யூ சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்திருக்கும். நம்ம விக்கு கேன்சல் பண்ணுறோம். காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா ஈக்குவல் என்ன வெளியே இருக்குது? காட் தீட்டா அப்படின்னு வரும். ஈக்குவல் இ அப்படியே இருக்குது. யூ கேன்சல் ஆகிடுது. காஸ் ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஆல்ஃபா காட் ஆல்ஃபா, ஈக்குவேஷன் 4. திஸ் இஸ் இதான் என்ன பண்ணியிருக்கோம்? ஹென்ஸ் த ஈக்குவேஷன் 3 and 4. ஈக்குவேஷன் 3 and 4 give the velocity and direction of motion after impact. ஏன் இதை நான் மறுபடியும் நடத்தினேன் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. கண்டினியூவாக 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த கொஸ்டினை. ஓகே, அதனால தான் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிட்டேன். இது வரையும் நடத்திருக்கிறேன். இப்போ நான் இது ஒரு 5 மார்க்ஸில் கேட்டால் இது வரையும் நீங்கள் எழுதுனா போதும். சப்போஸ் 10 மார்க்கில் கேட்டால் அப்படின்னா கரோலரி 1 எழுதுங்க, கரோலரி 2 அண்ட் கரோலரி 3, கரோலரி 4, கரோலரி 5, 5 கரோலரி இருக்குது. அது மட்டும் எடுங்க. கரோலரினா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்குது தான். இது எப்படின்னா நம்ம பேசிக் டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம். என்னென்னா எலாஸ்டிக் பாடியில் எப்படி இருக்கும், எலாஸ்டிக் எப்படி இருக்கும், பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் பாடி எப்படி இருக்கும், அது இப்போ வந்து இ வேல்யூ எப்படி இருக்கும், இ வேல்யூ 1 இருந்தால் எப்படி இருக்கும், இ வேல்யூ 0 இருந்தால் எப்படி இருக்கும் இந்த டைரக்ஷனில் அப்படின்னு பார்க்குறது தான் கரோலரி 1 இப்போ பார்க்குறோம். கரோலரி 1, சப்போஸ் திஸ் ஃபியர், இந்த ஃபியர், சப்போஸ் திஸ் ஃபியர் இஸ் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக், பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் அப்படின்னா எப்படி இருக்கும்? வி ஹாவ் இ ஈக்குவல் டு 1. இ ஈக்குவல் 1னா பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் அப்படின்னு வரும். நவ் 3 பிகம் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல இ ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஈக்குவேஷன் 3 இது இருக்குது. வி ஈக்குவல் டு இ ஆஃப் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம். சார் ஓகே, வி ஈக்குவல் யூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே இ ஸ்கொயர் இருக்குது. இ ஸ்கொயருக்கு நம்ம 1 கொடுப்போம். இ வேல்யூ 1. ஸோ இ ஸ்கொயருக்கு 1 கொடுத்தா என்ன வருது? 1 ஸ்கொயர். E equal to 1 அப்படின்னு கொடுத்தா 1 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அகைன் u root of sin square alpha plus cos square alpha. Sin square alpha plus cos square alpha value 1. So root 1. So v equal root 1 will u into root 1 u. This is velocity. From equation 4, direction. Cot theta equal என்ன டைரக்ஷன்? காட் தீட்டா ஈக்குவல் இ காட் ஆல்ஃபா. ஓகே, நம்ம வேல்யூ என்ன பண்ணுவோம்? இ ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல ஈக்கு என்ன பண்ண போகிறோம்? காட் தீட்டா ஈக்குவல் ஈக்கு வேல்யூ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 1 கொடுத்தா என்ன வருது? காட் தீட்டா ஈக்குவல் 1 காட் ஆல்ஃபா. ஸோ காட் தீட்டா ஈக்குவல் காட் ஆல்ஃபா. ஏன் காட் கேன்சல் ஆகிடுது. ஐ மீன் தீட்டா ஈக்குவல் காட் ஆல்ஃபா பை காட் அப்படி வச்சுங்க. இப்படிலாம் வச்சுக்கலாம். 2 வேல்யூ கேன்சல் ஆகிடுது. ஸோ தீட்டா ஈக்குவல் ஆல்ஃபா வேல்யூ வந்துடுது. இது ஃபஸ்ட்டு கரோலரி 1. எப்போ? பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் பாடி, பர்ஃபெக்ட் ஸ்பியர் வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்காக இருக்கும் பொழுது
vங்கிற வேல்யூ வெலாசிட்டி எப்படி இருக்கும் யூவாக இருக்கும் அண்ட் டைரக்ஷன் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கரோலரி முடிஞ்சிச்சு. செகண்ட் கரோலரி 2 அதில் என்ன பார்க்க போகிறோம்? சப்போஸ் அவர் ஃபியர் இஸ் இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்பொழுது we have e value 0. we already நான் ஜஸ்ட் திஸ் வேல்யூலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இ வேல்யூங்கிறது 1 பர்ஃபெக்டாக அந்த பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்னா 1 அது மாதிரி என்னங்க ஓகே. கரோலரி 2 இன்எலாஸ்டிக் அப்படின்னா e ஈக்குவல் 0 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ e ஈக்குவல் டு 0. நவ் வி ஹாவ் 2 பிகம்ஸ். நம்ம அதே வேல்யூ ஏங்கிற வேல்யூவை 0ன்ற மாதிரி வீல் அண்ட் தென் டைரக்ஷன் வெலாசிட்டியில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி காஸ் தீட்டா ஈக்குவல் இ யூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவேஷன் 2 எங்கே இருக்குது? ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 இல்லை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓகே வி காஸ் தீட்டா ஈக்குவல் இ யூ காஸ் ஆல்ஃபா. வி காஸ் தீட்டா ஈக்குவல் இ வேல்யூ 0 ஈக்கு இங்கே 0ன்னு கொடுத்துடுங்க. 0வில் எது மல்டிப்ளை பண்ணல டோட்டலாக 0 வந்துடும். ஸோ 0 அகைன் இங்கே என்ன இருக்குது? வி காஸ் தீட்டா ஈக்குவல் 0. ஸோ வாட் இஸ் த தீட்டா வேல்யூ? நமக்கு தீட்டா வேல்யூ தானே வேணும். தீட்டா வேல்யூ என்ன? அதுதான் இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை. இப்போ வேல்யூ போட்டிருக்கோம் காஸ் தீட்டா ஈக்குவல் 0/v. ஆன்சர் 0 தான் வரும். ஓகே அகைன் இப்போ இங்கே என்ன இருக்குது? காஸ் தீட்டா ஈக்குவல் 0. காஸ் தீட்டா ஈக்குவல் 0. காஸ் தீட்டா எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா தீட்டாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0வாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி தான் 0வாக இருக்கும். அப்போ காஸ் 90 டிகிரி ஈக்குவல் 0. அப்போ தீட்டா வேல்யூ என்ன? கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். அதனால தான் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஓகே தென் ஈக்குவேஷன் 3 பிகம் ஈக்குவேஷன் 3 வெலாசிட்டி v equal to u root of sin square alpha plus e square cos square alpha. இதில் ஈல நான் என்ன வேல்யூ சொல்லி அப்ளை பண்ண போகிறோம்? 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி ஓகே அதே மாதிரி நான் e ஸ்கொயருக்கு 0 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ v equal u root of sin square கொடுத்துட்டேன் ப்ளஸ் 0 மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் டைம் என்ன ஆகும்? நமக்கு 0 வந்துடும். ஓகே 0 வந்துச்சு. அப்புறம் அங்கே என்ன பண்ணுறோம்? v equal u root of sin square alpha. ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ v equal u sin alpha முடிஞ்சிச்சு. தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், v கண்டுபிடிச்சாச்சு. இது கரோலரி 2. ஓகே தென் கரோலரி 3. கரோலரி 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போஸ் அவர் இம்பேக்ட் இஸ் டைரக்ட். டைரக்ட் அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும்னா எல்லாமே 0. ஆல்ஃபாவும் 0 தீட்டாவும் 0. அதான் நம்ம டைரக்ட்னு எடுத்துருக்கோம். we have the angle of incident alpha equal 0. then the angle of reflection, this is reflection, then the angle of reflection theta is also 0. alpha 0 theta 0 from equation la paakalam. From equation 3 தெரியும் v equal to u of root of sin square alpha plus e square cos square alpha. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ஈக்குவல் 0 அண்ட் தென் தீட்டா ஈக்குவல் 0 பண்ணும்போது என்ன வருது? வேல்யூ v ஈக்குவல் u ரூட் ஆஃப் ஆல்ஃபா 0 வந்துடும். டோட்டலாக ஆல்ஃபாவுக்கு 0 கொடுத்தா என்ன வந்துடும்? டோட்டல் டைம் 0 ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் இருக்குது அண்ட் தென் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இப்போ காசுக்கு இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு நம்ம 0 கொடுக்குறோம். இந்த வேல்யூ இந்த இடத்துல 0 கொடுக்குறோம். அப்போ என்ன வரும்? காஸ் 0ன்னு வரும். அப்படி தானே? காஸ் 0 வேல்யூ என்ன? cos 0 1. ஸோ இதோட வேல்யூ என்ன வருது? 1ன்னு வந்துடும். இதோட வேல்யூ 1. ஸோ இதோட வேல்யூ 0 வந்துடுது. ப்ளஸ் இ ஸ்கொயர் வேல்யூ அப்படியே இருக்கும். இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1. புரியுதுங்களா? v ஈக்குவல் u ரூட் ஆஃப் இ ஸ்கொயர். ரூட் ஆஃப் u ஸ்கொயர் v ஈக்குவல் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். u e வேல்யூ திஸ் இஸ் v. இது v யோட வேல்யூ. இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் கரோலரி 4. கரோலரி 4ல் என்ன பார்க்க போகிறோம்னா த இம்பேக்ட் ஐ ஆன் த ஸ்மூத் ஸ்பியர் இஸ். இந்த ஸ்மூத் ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்மூத் ஸ்பியர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே ஈக்குவேஷன் தெரியும். என்ன எடுத்துருக்குறோம்? ஐ ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. வினா என்ன பார்க்க போகிறோம்? யூனா என்ன? விங்கிறது ஆஃப்டர் இம்பேக்ட்,
யூங்கிறது பிஃபோர் இம்பேக்ட். ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆகிறது பேர் தான். இப்போ சேஞ்ச் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆரம்ப கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எழுதி போட்டேன். I = mv மைனஸ் mu அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் தான் வேல்யூ. இது v வேல்யூ, இது m. I = m v வேல்யூ மைனஸ் m u வேல்யூ. u வேல்யூங்கிறது நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஆல்ரெடி பார்த்தோம்னா பின்னாடியில் நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டல் லாவில் பார்த்தோம்னா அந்த u வேல்யூ என்ன வந்திருக்குன்னா மைனஸ்னு எடுத்திருப்போம். மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா. ஏன்னா ரிட்டனில் வர வேல்யூ எல்லாமே நம்ம எப்படி எடுத்துருப்போம், பேக்கில் வர வேல்யூ மைனஸ்னு எடுத்திருப்போம். அதனால் மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துருப்போம். ஸோ ஒரு எம் வந்து நம்ம காமனாக வெளில எடுக்கிறோம். வேலை இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது, வி காஸ் தீட்டா ப்ளஸ் யூ காஸ் ஆல்ஃபா. இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். நம்ம எம் எழுதிருக்கோம். எம் பேலன்ஸ் உள்ள என்ன வேல்யூ இருக்குது, கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக தெரியுதுங்களா? எம் வி காஸ் தீட்டா, எம் வி காஸ் தீட்டா. வி காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன, வி காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன இங்கே எழுதிருப்போம். நம்ம வி காஸ் தீட்டா ஈக்குவேஷன் 2ல் இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் வி காஸ் தீட்டா வேல்யூ இயூ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிருப்போம். இந்த வேல்யூ தான் நமக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். மறந்துடாதீங்க, ஏன் வந்துன்னு கேட்காதீங்க. இதுதான் இந்த வேல்யூ இயூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் u cos alpha எழுதிருக்கிறோம். அண்ட் தென் I = m. இங்கே இருக்க இந்த உள்ளே இருக்கிற u, இந்த u காமனாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ என்ன வேல்யூ வருது, mu. இதை காமனாக வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ டோட்டலாக எடுக்கும் u cos alpha. இந்த u cos alphaவை நம்ம காமனாக வெளியே எடுத்துகிறோம். m இருக்குது, cos alpha, u cos alpha, இந்த u cos alpha வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்குது, பேலன்ஸ் e + 1. e + 1 இருக்கும். திஸ் இஸ் கரோலரி 4. இன்னும் ஒரே ஒரு கரோலரி மட்டும் பார்க்குறோம். கரோலரி 5 பார்க்க போகிறோம். ரைட். ஓகே கரோலரி 5. லாஸ் ஆஃப் கைனெடிக் எனர்ஜி due to the impact. That's value equal loss of kinetic energy. This is kinetic energy before impact minus kinetic energy after impact. Kinetic energy, what is the kinetic energy of mv square? This is u means before impact. So of mu square minus of mv square. This is before impact, v means after impact. Okay. Now of mu square minus of mv. What is the v value? V value we have to take equation 3. V equal to u of root of sin square alpha plus e square cos square alpha. Okay. So v ஓட வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். e equal to root of sin square alpha plus e square cos square alpha. இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகுது அப்படின்னா u ஸ்கொயர் வேல்யூ வந்துடும். இந்த இடத்துல u ஸ்கொயர் இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல ரூட் கேன்சல் ஆகிடும். ரூட் கேன்சல் ஆகிட்டா நார்மல் sin square alpha plus e square cos square alpha வந்துடும். அகைன் என்ன பண்ணுறோம், ஆஃப் mu ஸ்கொயர் மைனஸ் அகைன் இந்த வேலையில் உள்ள நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆஃப் mu ஸ்கொயர் அண்ட் தென் sin square alpha ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆஃப் mu ஸ்கொயர் e ஸ்கொயர் cos ஸ்கொயர் alpha செகண்ட் டைம் வந்துச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் mu ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஆஃப் mu ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1. இந்த ரெண்டு டைம்லேருந்து mu ஸ்கொயர் இதில் இருக்குது mu ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் mu ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இதில் ஆஃப் mu ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறோம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்குது. அகைன் மைனஸ் ஆஃப் me ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்ஃபா u ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. அகைன் 1 மைனஸ் sin ஸ்கொயர் வேல்யூ தெரியும். வாட்ஸ் 1 மைனஸ் sin ஸ்கொயர் வேல்யூ, cos ஸ்கொயர் ஆல்ஃபா. cos square alpha. So 1/2 mu square, this value cos square alpha minus 1/2 mu square e square cos square alpha. Again இந்த டேர்ம்ல காமனா இந்த டேர்மை வெளிய எடுக்கிறோம். ஆஃப் mu square cos square alpha. இதுல cos ஆஃப் mu square cos square alpha இருக்கு. இதுல ஆஃப் m square e square cos square alpha இல்ல இருக்கு. காமனா நம்ம வெளிய எடுத்துட்டோம். So ஆஃப் mu square cos square alpha into 1 minus e square. This is loss of kinetic energy due to the impact. This is value of mu square cos square alpha 1 minus e. Suppose if the sphere is perfect elastic அப்படின்னா we have e equal to 1 வரும். Then the loss of kinetic energy due to the impact, இந்த வேல்யூல நம்ம e என்ற
ஈயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு வரும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 0 வந்துடும். ஸோ அந்த நோட் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேணாம், கரோலுடைய 5ஓட போகுது. இது வந்து எழுதிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. கட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின் தான், யூனிட் 3ல் இருக்குது. இப்போ நான் நடத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் குரூப்பில் கேளுங்க, இல்லைனா என்னுடைய நம்ம குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் டவுட்னா கொஞ்சம் கிளியர் பண்ணிங்க. ஓகே, நம்ம டாபிக். ஓகே, a smooth circular table is surrounded by a smooth rim whose interior surface is vertical. Show that a wall projected along the table from a point A on the rim in a direction. Making an angle alpha with the radius through A will return to the point of projection after 2 impact at tan alpha equal e power 3 by 2 divided by root of 1 plus e square. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது. அந்த ஸ்மூத் சர்க்கிள் டேபிள்லேருந்து ஒரு ரிம், அதோட ரிம்லேருந்து ஒரு பாயிண்ட் ஒன்று எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஏ அப்படின்னு சொல்லுறோம். அதுலேருந்து ஒரு 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 ஆல்ஃபான்ற ஒரு லைன் ஒன்று மேக் பண்ணுறோம். ஆல்ஃபாங்கிறது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹூஸ் இன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் வெர்டிக்கல். நம்ம ஏன் இதை மாதிரி பிக்சர் எடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸில் அந்த ஒரு ரிம்மில் இருக்கிற இந்த ஸ்மூத் சர்க்குலர் டேபிள் இருக்கிறதுங்க, இதாவது ஸ்மூத் சர்க்குலர் டேபிள் இருக்கிற அந்த உள்ள அந்த சர்ஃபேஸில் இருக்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு வெர்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூஸ் இன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் வெர்டிக்கல். இது வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கணும். அதனால தான் நம்ம இப்படி எடுத்துருக்குறோம், இந்த ஆங்கிளில் எடுத்துருக்குறோம், ட்ரையாங்கிளாக எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஓகே, அதான் சேமாக எடுத்துருக்கோம். இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆரிஜின் ஒன்று வரைகிறோம். ஏங்கிற பாயிண்ட் ஆல்ஃபா ஒரு வரைஞ்சோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆல்ஃபா வரைஞ்சோன்னா அதில் சென்டர் பாயிண்ட்டு ஆரிஜின் ஓ. அதுலேருந்து இப்போ 2 பாயிண்ட் எடுக்கணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். சி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு அண்ட் தென் பின்னு ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் எடுக்கிறோம். 2 பாயிண்ட் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்காங்க. A point A on the rim in a direction making an angle alpha with the radius through A. This is radius. This is radius through A will return to the point of projection after 2 impact. இது ஒரு இம்பேக்ட், இங்கே ஒரு இம்பேக்ட். பின்ற ஒரு இம்பேக்ட் பாயிண்ட், சின்ற ஒரு இம்பேக்ட் பாயிண்ட் இருக்கு. ஆஃப்டர் இம்பேக்ட் திரும்ப வருது, எல்லாத்துலேயும் மீட் பண்ணிட்டு திரும்ப சேம் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, tan alpha ஈக்குவல் டு e பவர் 3 by 2 divided by root of 1 plus e square இதான் கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் சொல்யூஷன். சப்போஸ் எழுதலை அப்படின்னா ஒரு சில பேர் நோட்டில் எழுதிருக்க மாட்டீங்க அந்த ப்ராப்ளத்தை. இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகே, லெட் த பால் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ. திஸ் இஸ் அ பால். இப்போ நம்ம இது நம்ம பாலாக ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் த பால் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏல ஸ்டார்ட், ரிட்டன் டு ஏ ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் ரிட்டன் டு ஏக்கு வருது. ஆஃப்டர் டூ இம்பேக்ட் பி அண்டு சி. திஸ் இஸ் நான் சொன்னேன் இம்பேக்ட், திஸ் இஸ் இம்பேக்ட். ஸ்டார்டிங் ஆகுது, போயிட்டு பி போயிட்டு சி போயிட்டு அகைன் ஏக்கு ரிட்டன் ஆகுது. அகைன் பி த காமன் நார்மல் இஸ் ஓபி. இந்த ஆல்ரெடி நம்ம போன ப்ராப்ளத்துக்கு பார்த்தா எது காமன் லைன். இப்போ இதில் இதுதான் காமன் நார்மல். பிக்கு காமன் நார்மல் எதுனா இது ஓபி. அண்ட் தென் சிக்கு காமன் நார்மல் எதுன்னு பார்த்தோன்னா ஓசி. திஸ் இஸ் காமன் நார்மல் அப்படின்னு எடுத்துருக்குறோம். அண்ட் தென் டேக் ஆங்கிள். ஒவ்வொருக்கும் நம்ம ஆங்கிள் எடுக்க போகிறோம். இப்போ இதோட ஆங்கிள் என்ன, இப்போ சாதாரண சிக்கு எப்படி ஆங்கிள் எடுப்போம், ஓசி ஆங்கிள் ஓசிஏ. அப்போ என்னது காமா இருக்குது. சரி, ஓகே, காமா. இப்போ அகைன் ஓசிபி. இதுக்கு ஆங்கிள் எடுத்தோம்னா இப்படி ஆங்கிள் எடுக்கல, இப்படி ஆங்கிள் எடுத்தால் அதுக்கு என்ன வரும், பீட்டா அப்படின்னு வரும். ஓகே, அகைன் இந்த பாயிண்ட் வச்சு நம்ம இப்போ ஓபிஏ இதோட ஆங்கிள் என்ன, இப்போ ஆல்ஃபா. இப்போ ஓபிசி இப்படி இந்த சைடில் ஆங்கிள் எடுத்தோம்னா என்ன வரும், பீட்டா அப்படின்னு வரும். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கு எடுத்துருக்கோம். ஓபிசி, that is OBC. OBCனா ஆங்கிள் பீட்டா. ஆங்கிள் எடுக்கும்போது பீட்டான்னு வருது. அடுத்து என்ன இருக்கும், OCA. திஸ் இஸ்
OCA இதுக்கு ஆங்கிள் என்ன காமா அது மாதிரி தான் எடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம ஆங்கிள் எடுத்து தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். அண்ட் தென் கன்சிடர் த இம்பேக்ட் அட் B. தென் வி ஹாவ், இது ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஞாபகம் இருக்குங்களா? இது என்னது யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் ப்ராப்ளத்தை அப்போ தான் நடந்து பார்த்தேன். அதுக்குள்ள டைரக்ஷன் ஆஃப்டர் இம்பேக்ட் டைரக்ஷன் அது கண்டுபிடிக்கிறது உள்ள எக்ஸ்பிரஷன் காட் தீட்டா ஈக்குவல் E காட் ஆல்ஃபா. இதை வச்சு போன ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்தோம். ஒன்று வந்து வெலாசிட்டி எடுத்துருப்போம், அண்ட் தென் என்ன பார்த்துருப்போம், டைரக்ஷன் எடுத்துருப்போம் ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ அதில் தான் நம்ம காட் அந்த அதோட எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். காட் தீட்டா ஈக்குவல் டு E காட் ஆல்ஃபா அப்படி எடுத்துருக்குறோம். இதோட ரெசிப்ரோக்கல் எப்படி எழுதலாம்? காட் தீட்டா ரெசிப்ரோக்கல் 1 காட் தீட்டா ஈக்குவல், இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுறோம் 1 E காட் ஆல்ஃபா அப்படிதான். 1 காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 காட் ஈக்குவல் tan தீட்டா. ஓகே, tan தீட்டா ஈக்குவல் அதே மாதிரி சேம் 1 காட் தீட்டா எப்படி எழுதலாம்? tan தீட்டா எழுதலாம். அதான் 1 E tan ஆல்ஃபா. tan ஆல்ஃபா இங்கே தீட்டா இருக்குது, இங்கே 1 காட் தீட்டா இருக்குது. ஸோ tan தீட்டா 1 E 1 காட் ஆல்ஃபா இருக்குது. ஸோ tan ஆல்ஃபாவா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது சேஞ்ச் ஆகுது. சிமிலர்லி இப்போ தீட்டாவுக்கு பதில் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். tan பீட்டா ஈக்குவல் 1 E tan ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அகைன் சிமிலர்லி we have to take tan பதில் இப்போ ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம். tan ஆல்ஃபா சேம் தீட்டா கொடுத்தோம், பீட்டா கொடுத்தோம், இப்போ ஆல்ஃபா அப்போ காமா கொடுக்குறோம். tan காமா ஈக்குவல் 1 E tan பீட்டா. எப்படின்னா tan பீட்டா எடுக்கிறோம். Similarly, we have tan alpha. அது மாதிரி tan alpha 1 E tan alpha. Again 1 E tan beta. Tan beta என்ன வேல்யூ? tan beta ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். tan beta equal 1 E tan alpha. 1 E tan alpha எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இதே இருக்காருங்க. tan beta வேல்யூ இதே தான் இருக்குது. tan beta equal 1 tan alpha எழுதலாம். 1 tan alpha எழுதிருக்கிறோம். அகைன் tan gamma equal 1 E square. ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1 E square tan alpha. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுட்டோம். அகைன் ஆங்கிள் ABC. ஆங்கிள் ABC எப்படி எழுதுறாங்க? ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B ப்ளஸ் ஆங்கிள் C ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்ம ஆங்கிள் பார்க்கும்போது என்ன வர போகிறோம்? இதோட 60 டிகிரி, இது 60 டிகிரி, 60 டிகிரி ஈக்குவலும் 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ அதனால் 180 டிகிரி எடுத்துருக்கோம். அண்ட் தென் ஏவை எப்படி எழுதலாம்? ஆங்கிள் ஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஏல இருக்குது ஆல்ஃபா இருக்குது, அண்ட் தென் காமா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. ஓகே, காமா ஆல்ஃபா. பியில் என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சியில் என்ன இருக்குது? காமா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, அகைன் இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இங்கே வந்து 2 காமா இருக்குது, 2 ஆல்ஃபா இருக்குது, 2 பீட்டா இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் 180 டிகிரி. 2ல் நம்ம காமனாக வெளில எடுத்துகிட்டு என்ன இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஓகே, 2 ஆன் செல்ல போயிட்டா வேல்யூ என்ன இருக்கும்? 90 டிகிரின்னு வந்துருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வரும். ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா வேல்யூ? திஸ் இஸ் ஆல்ஃபா வேல்யூ ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் இந்த வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் போயிடுது, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடும், மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா. சாரி, ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பீட்டா ப்ளஸ் காமா ரைட் சைடில் போயிடுது. ஸோ 90 டிகிரி மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா மல்டிப்ளே tan ஆன் போத் சைடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேனால் ரெண்டு சைடு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். tan ஆல்ஃபா ஈக்குவல், அதே போல் இங்கேயும் tan, இங்கே ஒரு tan இங்கே 10 மல்டிப்ளை பண்ணுவோம். tan ஆல்ஃபா ஈக்குவல் tan 90 டிகிரி மைனஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்துச்சு. ஓகே, tan ஆல்ஃபா ஈக்குவல் இப்போது tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ tan 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா காட் தீட்டா. ஓகேங்களா, இது tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வச்சுங்க. வச்சுட்டா இதோட ஆன்சர் என்ன? tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா காட் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ tan வந்து காட்டாம வருது, காட் தீட்டாங்கிறதுக்கு என்ன? பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, பீட்டா ப்ளஸ் காமா தான் எழுதுறோம். காட் பீட்டா ப்ளஸ் காமா அப்படி எழுதுறோம். ஓகே, tan ஆல்ஃபா ஈக்குவல், இதை நம்ம ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1
tan beta plus gamma. காட்ட reciprocal எதுனா 1 by tan beta plus gamma அப்படின்னு எழுதலாம். Again tan alpha equal to 1 by, இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா சாதாரண tan a plus b ஓட ஃபார்முலா எப்படி எழுதிருப்போம்? tan a plus b, tan a plus b என்ன? tan a plus tan b divided by 1 minus tan a tan b, tan a tan b ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? இதே எக்ஸ்பிரஷன் தான் அந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னா 1 by tan ab அப்படின்னு எழுதுறேன். அப்போ என்ன வரும்? tan a, a க்கு பதில் என்ன? பீட்டா plus tan b க்கு பதில் காமா divided by 1 minus tan beta tan alpha. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். அகைன் 10 இது அப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதுறோம். ரெசிப்ரோக்கல் எழுதும்போது என்ன வருது? 1 minus tan beta tan alpha divided by tan beta plus tan gamma வந்துடுது. ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட். இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த செல்லை கொண்டு வந்துடுறோம். ஸோ tan alpha into tan beta plus tan gamma, tan gamma அந்த வேல்யூ வந்துடுது ஈக்குவல் 1 minus tan beta plus 1 minus tan beta tan gamma அந்த வேல்யூ மட்டும் ரைட் சைடில் இருக்கும். அண்ட் தென் என்ன பண்ணுறோம்? tan alpha into tan beta. tan beta ஓட வேல்யூ என்ன? tan beta ஓட வேல்யூ நம்ம எழுதிருப்போம். tan beta ஓட வேல்யூ 1 by e tan alpha. tan alpha 1 by e tan alpha, அதாவது 1 by e tan alpha plus tan alpha, this value tan alpha equal 1 minus tan beta. tan beta ஓட வேல்யூ என்ன? அவ எடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. tan beta ஓட வேல்யூ 1 by e tan alpha அப்படி இருக்கும். tan alpha into 1 by tan alpha ஓட வேல்யூ 1 by e square, 1 by e square. tan alpha ஓட வேல்யூ tan gamma ஓட வேல்யூ 1 by e square tan alpha அது எழுதிருக்கிறோம். அந்த வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல எழுதிருக்கிறோம். முடிஞ்சிச்சு. அந்த நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 1 by e 1 by ஜஸ்ட்டு நம்ம உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 1 by e tan ஸ்கொயர் ஆல்ஃபா, 1 by e tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணும்போது tan ஸ்கொயர் ஆல்ஃபா, tan ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ வந்துடும். tan alpha into tan beta plus tan gamma equal to 1 minus tan beta tan gamma. Now what's the value of tan beta and tan gamma? We know tan beta value is there and tan gamma value is there. Tan beta value 1 by tan alpha. So tan alpha just we have to take multiply. Just tan alpha into tan beta plus tan alpha into tan gamma. Multiply, we have to take multiply tan alpha into tan beta plus tan alpha into tan gamma. Okay, tan alpha into tan beta. What is the value of tan beta? Tan beta value 1 by e tan alpha value, and then plus tan alpha into tan gamma. What is the tan gamma value? Gamma value is there 1 by e square tan alpha. That is the value. We have to write this, and then equal 1 minus tan beta into tan gamma. What's the value? 1 minus tan beta. Tan beta value 1 by e tan alpha into tan gamma value 1 by e square tan alpha. Okay, next 1 by e tan square. Just we have to multiply tan alpha into 1 by e tan alpha. So multiply 1 by e tan square, tan alpha into tan alpha square plus tan alpha into 1 by e tan alpha. So 1 by e square tan square alpha. Okay, equal 1 minus 1 by e into 1 by e. ரெண்டு வேல்யூ இருக்கு. ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 by e cube அப்படினு வரும். 1 by e இருக்கு, இங்க 1 by e square இருக்கு. So 1 by e cube 10 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? tan square alpha வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் tan square alpha. tan square alpha நம்ம காமனா வெளிய எடுக்கிறோம் இந்த டேர்ம்ல இருந்து. tan square alpha into வெளிய என்ன இருக்கு? 1 by e plus 1 by e square வேல்யூ இருக்கு. equal 1 minus 1 by e power e cube tan square alpha. Next tan square alpha into 1 by e plus 1 by e square,
அகைன் இந்த வேல்யூ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம் ப்ளஸ் tan ஸ்கொயர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை இ கியூப் அப்படின்னு வரும். ஸோ tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை இ கியூப் ஈக்குவல் வேல்யூ 1 அண்ட் தென் tan ஸ்கொயர் ஆல்ஃபாவை இந்த டைம்லேருந்து நம்ம வெளில எடுக்கிறோம், காமனாக வெளில எடுத்துடுறோம். பேலன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, tan ஸ்கொயர் ஆல்ஃபா வெளில எடுத்துட்டா 1 பை இ ப்ளஸ் 1 பை இ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை இ கியூப். tan ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம், வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ 1 பை இ பவர் கியூப் அப்படின்னு ஈக்குவல் 1 and then tan square alpha into if you have take LCM this value. இப்போ நம்ம LCM எடுத்தோம்னா இந்த மாதிரி வேல்யூ வந்துடும், e ஸ்கொயர் ப்ளஸ் இ ப்ளஸ் 1 டிவைடட் பை இ கியூப் ஈக்குவல் 1 அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் நம்ம ரைட் சைடில் கொண்டு போகிறோம், ரைட் சைடில் கொண்டு போகிறப்ப எப்படி போகிறோம், ரெசிப்ரோக்கல் போகும். ஸோ இ கியூபு இ பவர் 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ ப்ளஸ் இ ஸ்கொயர் வேல்யூ வரும். அகைன் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா வேல்யூ என்ன வரும் லாஸ்ட்டாக ஃபைனலாக tan ஆல்ஃபா ஈக்குவல் இ பவர் 3/2 வந்துடும் இந்த இடத்துல ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இ ப்ளஸ் இ ஸ்கொயர். இதை நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். ஓகே, ஆன்சர். தேங்க்யூ.